ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்க்க போகிறோம். நீல புரட்சியின் தந்தை யார்? அருண் கிருஷ்ணன். கொல்லிப்பாவை என்ற இதழை நடத்தியவர் யார்? ராஜமார்த்தாண்டன். எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் என்று குறிப்பிடும் நூல் எது? கலித்தொகை. முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது? குறுந்தொகை. ஐங்குறு நூறு பாடல்களை தொகுத்தவர் யார்? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். செல்லின் புரத தொழிற்சாலை என அழைக்கப்படுவது எது? ரைபோசோம்கள். மார்கழி தை இரண்டும் எந்த காலம்? முன்பனி காலம். பட்டு உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 2வது இடம். சூடிய பூ சூடர்க்க என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாஞ்சில் நாடன். அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார் என கூறியவர் யார்? H.G. வெல்ஸ். திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? டாக்டர் கிரவுல். மனித உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு? 37 டிகிரி செல்சியஸ். ஷெர்ஷா சூர் வெளியிட்ட 178 கிராம் வெள்ளி நாணயம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ருபியா. பிரார்த்தனை சமாஜம் என்ற அமைப்பு எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1867. நிரங்காரி இயக்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? பாபா தயாள் தாஸ். டெசிபல் என்பது எதனுடைய அலகு? ஒலிச்செறிவு, அதாவது சவுண்டு. கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1956. நான் ஏன் நாத்திகனானேன் என்ற கட்டுரை எழுதியவர் யார்? பகத்சிங். வீட்டு இந்திய திருத்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1786. கொல்லம் கொண்டான் என அழைக்கப்படும் அரசன் யார்? முதலாம் மாரவர்மன் குலசேகரன். தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சுப்பிரமணியன். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 19. உலகின் மிக நீளமான மலைத்தொடர் எது? ஆண்டிஸ் மலைத்தொடர். திருவிக இயற்றிய பொதுமை வேட்டல் எனும் நூல் எத்தனை நூற்பாக்களை கொண்டுள்ளது? 430. மனிதனின் மண்டை ஓடு எத்தனை எலும்புகளை கொண்டுள்ளது? 22. ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடங்கள்? 1440 நிமிடங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.